இப்போ வந்திருக்க நியூ புக்ஸில் டூ யூ நோ அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. சின்ன சின்ன தகவல்களை அங்கங்கே ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை ஒன் வேர்ட்ஸ்க்கோ நிறைய வரலாம் அப்படின்னு ஒரு கெஸ். ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்ட் புக்கில் இருக்கக்கூடிய பாட்னி ஜுவாலஜி இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய டூ யூ நோவை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செல் cannot get its energy directly from glucose. ஸோ குளுக்கோஸ்லேருந்து டைரெக்டாக எனர்ஜி வந்து செல்லுக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது செல் ரெஸ்பிரேஷன் நடக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் எனர்ஜி ரிலீஸ் ஃப்ரம் குளுக்கோஸ் இஸ் யூஸ் டு மேக் ஏடிபி. ஸோ ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது அதில் இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத வச்சு இந்த ஏடிபியை வந்து இது தயார் செய்யும். எதுனா செல்லு. ஏடிபின்றது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். Blood letting is a technique of bleeding in a patient to remove toxic impurities from the body. So விஷம் கலந்த அந்த இம்ப்யூரிட்டிஸ் அழுக்கெல்லாம் பிளட்லேருந்து எடுக்கிறதுக்கு பிளட் லெட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. அதாவது டைட்டாக பாம்பெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா டைட்டாக அந்த இடத்துல கட்டிட்டு அந்த அப்படி போக விடாமல் கீறி விட்டு அந்த ரத்தம்லாம் வெளியே வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த டாக்ஸிக் நிறைஞ்ச அந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் பார்த்திங்கன்னா பிளட் லெட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். The pygmy rabbit is listed as a threatened species in Washington in 1990. ஸோ 1990 இந்த pygmy rabbit அப்படிங்கிற ராபிட் இனத்தில் ஒரு முக்கியமான ஒரு இனம். இதை வந்து threatened species, அதாவது இதோடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு, கூட சீக்கிரம் இது இல்லாமலே போயிடும் உலகத்தில் அப்படின்னு சொல்கிறது தான் threatened species அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாஷிங்டனில் டிக்ளேர் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் டெக்ளைன் இன் இட்ஸ் பாப்புலேஷன் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டியூ டு ஹேபிடேட் லாஸ். ஸோ ஏன்னா அதோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதோடைய பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு. காரணம் வந்து ஹேபிடேட் இல்லை, அது வாழக்கூடிய அந்த சூழல் வந்து அதுக்கு இல்லை, வாழக்கூடிய இடம் வந்து அதுக்கு இல்லை, அதுதான் ஒரு காரணம். In March 2003 the Columbia Basin pygmy rabbit was federally listed as the endangered species. ஸோ 1990 threatenedன்னு சொல்லிட்டாங்க, அதாவது எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது 2003 என்ன பண்ணாங்க, என்டேஞ்சர்டாகவே அதை வந்து அறிவிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப குறைஞ்சி போச்சு, அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த பிக்மி ரேபிட் இனத்தில் கொலம்பியா பேசின் பிக்மி ரேபிட்டுக்கு வந்து அது அந்த லிஸ்ட்டில் வந்து அது வந்துச்சு, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்ன்ற லிஸ்ட்டில் வந்து அது வந்து. ஸோ இந்த இனம் அழுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை உருவாக்குறது கஷ்டம். Why do mammalian RBC lack cell organelles and nucleus? ஸோ எங்கள் மெமாலியன் அப்படின்றது பாலூட்டி வகையை சொல்லுவோம். இதெல்லாம் குட்டி போட்டு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்குது, அது எல்லாமே மெமாலியன் சொல்கிறோம். ஸோ மேமலுடைய ஆர்பிசி ரெட் பிளட் கார்பஸில் செல் ஆர்கனல்ஸ் இல்லை, நியூக்ளியஸும் இல்லை, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. மெமலியன் ஆர்பிசி லேக் நியூக்ளியஸ் அண்ட் மேக்ஸ் த செல் biconcave and increases surface area for oxygen binding. ஸோ முக்கியமான காரணம் இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நியூக்ளியஸும் செல் ஆர்கனல்ஸும் இருக்க வேண்டிய அந்த இடத்த வந்து அது biconcave பண்ணிக்குது, அதாவது ஒரு மாதிரி சப்பையாக அது மாதிரி ஒரு கான்கேவாக பண்ணிக்குது, குழியாக பண்ணிக்குது. எதுக்குன்னா அதோடைய சர்ஃபேஸ், அதோடைய அந்த இடத்த வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்குது. எதுக்காகனா ஆக்சிஜனோட அதை பைண்ட் பண்ணுறதுக்காக. பைண்டிங் லாஸ் ஆஃப் mitochondria allows the RBC to transport all the oxygen to tissues. ஸோ mitochondria அங்கே இல்லாததுனால, ஏன்னா செல் ஆர்கனல்ஸ் இல்லைன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ mitochondria செல் ஆர்கனல் தான், அது இல்லாததுனால அந்த ஆக்சிஜன் வந்து மொத்த டிஷ்யூக்கும் அதால் கொண்டு போகிறதுக்கு முடியுது. அண்ட் லாஸ் ஆஃப் endoplasmic reticulum allows more flexibility for RBC to move through the narrow capillaries. ஸோ endoplasmic reticulum அந்த செல்லில், அந்த RBCன்ற செல்லில் இல்லாததுனால ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய அந்த கேப்பிலரிஸ், அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளேயும் பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து இது க்ரியேட் பண்ணுது. ஸோ ரெண்டு காரணம், ஒன்று வந்து ஆக்சிஜனை பைண்ட் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்னு இது ஈஸியாக ஃப்ளோ பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸ் ரெட் பிளட் கார்பசல்ஸ்ன்ற பிளட் செல்லில் வந்து நியூக்ளியஸும் கிடையாது, செல் ஆர்கனல்ஸும் இதில் கிடையாது. தென் atrioventricular bundle was discovered by Hiss. ஸோ atrioventricular bundle இந்த பிக்சரில் க்ரீன் கலரில் கிடைக்கும், அந்த பண்டல் அப்படிங்கிற இதை வந்து டிஸ்கவர் பண்ணது, கண்டுபிடிச்சது ஹிஸ் அப்படிங்கிறவர் 1893. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பண்டல் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. தென் ஈச் நியூரான் கேன் டிரான்ஸ்மிட். ஸோ நியூரான்ன்றது இந்த நரம்பு பிரெயின்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டிமுலஸை வந்து சொல்கிறது. இப்போ நமக்கு பெயின் அப்படின்னா அந்த பெயின்ன்ற விஷயத்தை அப்படியே மூளைக்கு
இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ அந்த மூளை என்ன சொல்லுதோ அதை வந்து இப்போ நம்ம ஹீட்டை தொட்டால் கையை உடனே எடுக்கணும். ஸோ தட் இஸ் நியூரான். அது எதால் அப்படின்னா அந்த நியூரான்றதால தான். ஸோ இது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அந்த மாதிரி நர்வ் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னா 1000 நர்வ் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் ஒரு செகண்டில். அண்ட் மேக்ஸ் as many as 10,000 of synaptic contacts with other neurons. ஸோ அந்த ஒரு சின்ன தகவலை பல ஆயிரம், அதாவது 10,000 காண்டாக்ட்ஸை வந்து அதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செல்லுக்கு அது தகவல் கொடுத்துட்டே இருக்கும்போது அது பிரெயினில் போய் ரீச் ஆகும். மறுபடியும் பிரெயின் என்ன சொல்லுதுன்றது அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பெயின் ஃபீல் ஆகிறதோ இல்லை அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் சுரக்கிறதோ அது எல்லாமே அது செய்யும். The human brain constitutes nearly 60% of fat. ஸோ நம்ம மொத்த உடம்புலையும் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ்லேயும் 60% ஃபேட் வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட பிரெயினில் தான் இருக்குது. The most crucial molecules that determine our brain's integrity and the ability of are essential fatty acids. நம்ம மூளைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஆசிட்லேயே எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், EFA அப்படிங்கிற ஆசிட் அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து நமக்கு ரொம்பவே தேவைப்படுறது. EFA எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் cannot be synthesized and must be obtained from food. ஸோ இது வந்து தானாக வந்து செயற்கையாக இதை எடுத்துக்க முடியாது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டில் இருந்து தான் இது சுரந்தாகணும். இது வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஃபிஷ், க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஆல்மண்ட், வால்நட் ஆர் ரிச் சோர்சஸ் ஆஃப் EFA எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ரொம்ப முக்கியமானது நம்மளோட பிரெயினுக்கு. ஸோ இது தானாக உருவாகாது, நம்ம சாப்பிட்ற உணவில் தான் கிடைக்குது. அதனால் ஃபிஷ்ஷோ, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்றது கீரை வகைகள், ஆல்மண்ட், வால்நட்லாம் ட்ரை நட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்றதுனால நம்ம மூளைக்கு நல்ல ஒரு விஷயம் ஏற்படுது. தென் மெனின்கிட்டிஸ் இஸ் an inflammation of the meninges. ஸோ மெனின்கிட்டிஸ்ன்றது ஒரு பிரெயினை சம்மந்தப்பட்ட ஒரு நோய். It can occur when fluid surrounding the meningitis becomes infected. ஸோ நம்ம பிரெயினில் மெனின்கஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் பாதிப்பு ஏற்படும் போது மெனின்கிட்டிஸ் என்ற நோய் வந்து நமக்கு ஏற்படுது. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா இந்த மெனின்கிட்டிஸ் வந்து பாதிக்கப்பட்டால் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த ஈரப்பதம் வந்து பாதிக்கப்பட்டால் மெனின்கிட்டிஸ் என்ற நோய் வந்து நமக்கு உருவாக்குது. த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் மெனின்கிட்டிஸ் ஆர் வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ மெயினாக இது எதால் ஆகுதுன்னா வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏற்படும் போது நமக்கு அந்த மூளையில் பாதிப்பு வந்து ஏற்படுது. ஃபினாலாஸ்டிக் ஆசிட் PAA அண்ட் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் IAN ஆர் நேச்சுரல் ஆக்சின்ஸ். ஸோ இயற்கையாக வரக்கூடிய ஆக்சின்ஸ் உடைய பேர் தான் BAA IAN அப்படின்றது. இண்டோல் 3 பியூட்ரிக் ஆசிட் IBA, இண்டோல் 3 ப்ரோபியோனிக் ஆசிட், ஆல்ஃபா நாப்தலின் ஆசிட்டிக் ஆசிட் NAA, 2457-245 ட்ரைக்ளோரோஃபினாக்சி அஸ்டிக் ஆசிட், சம் ஆஃப் தி சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். ஸோ இதில் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் ஆக்சின்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம். The branch of biology which deals with the study of endocrine glands and its physiology is known as endocrinology. ஸோ endocrine glands அப்படின்றது பார்த்திங்கன்னா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய கிளான்ஸ் தான் வந்து இதெல்லாம். இப்போது இந்த endocrine glands இந்த பிக்சரில் கொடுத்துருங்க. ஒரு adrenal gland கிட்னி மேலே இருக்குது, pituitary gland, பைனியல் கிளாண்ட், டெஸ்டிக்கல், ஓவரி, பேன்க்ரியாஸ், தைராய்டு, தைமஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின மட்டுமே ஒரு படிப்பு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணும்போது அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். தாமஸ் அடிசன் இஸ் known as Father of Endocrinology. ஸோ இதோடைய ஃபாதர் யார், இது உருவாக்க காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் எடிசன் வேறு, அடிசன் இது. இங்கிலீஷ் physiologist W.M. Bayliss and E.H. Starling introduced the term hormone in 1909. ஸோ இந்த சுரப்பியெல்லாம் இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து சொல்லக்கூடிய சுரப்பிகளுக்கு பேர் வந்து ஹார்மோன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஹார்மோன் அப்படின்னு பேர் கொடுத்தது 1909 கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா W.H. Baylisஸும் E.H. ஸ்டார்லிங்கும். தி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் தி ஹார்மோன் செக்ரேஷன். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சுரப்பி வந்து சுரக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான். ஹியூமன் இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை ஃப்ரெட்ரிச் பேண்டிங். ஸோ நமக்கு தேவையான இன்சுலினை இன்சுலின் அப்படிங்கிற சுரப்பி வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் பேண்டிங்.
ஸோ சார்லஸ் பெஸ்ட் அண்ட் மேக்லியால்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க 1921. இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 11 ஜனவரி 1922 இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் ஓவரீஸ் ரிலீசஸ் 2 eggs. ஸோ சில சமயத்தில் ஓவரீஸ் அந்த முட்டை உருவாகக்கூடிய அந்த ஓவரீஸ்லேருந்து 2 eggs வந்து யுட்ரஸில் கர்ப்பப்பையில் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் ஈச் இஸ் ஃபெர்டிலைஸ்ட் பை டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஸோ அந்த 2 முட்டையும் வெவ்வேறு ஸ்பெர்மால் ஃபெர்டிலைஸ் ஆனால் ரிசல்ட்டிங் இன் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்போ வந்து 2 ட்வின்ஸ் பிறக்கும். அந்த ட்வின்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்காத அந்த ட்வின்ஸை வந்து நம்ம ஃபெட்டர்னல் ட்வின்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ 2 முட்டையில் 2 ஸ்பெர்ம் போய் சேர்ந்து 2 குழந்தை உருவாச்சுன்னா அது பார்க்க வேறு மாதிரி இருக்கும், 2 சேமாக இருக்காது, அது ஃபெட்டர்னல் ட்வின்ஸ்னு சொல்கிறோம். இஃப் சிங்கிள் எக் இஸ் ஃபர்டிலைஸ்ட் அண்ட் தென் டிவைட்ஸ் இன்ட்டு 2 ஃபெட்டஸ். ஒருவேளை ஒரே முட்டை ஒரே ஸ்பெர்ம் போய் ஒன்றா சேர்ந்து அது வளர 2ஆக பிரியுது அப்படின்னா அது வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக டெவலப் ஆகும். ஏன்னா ஒரே முட்டையிலேருந்து ஒரே ஸ்பெர்ம்லேருந்து உருவானதுன்னா அந்த ஜைகோட். ஸோ அது 2ஆக பிரியும் போது நமக்கு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பார்க்க ஒரே மாதிரியான ட்வின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இன்வெர்டட் ரெட் ட்ரையாங்கிள் இஸ் a symbol of family planning. ஸோ இந்த மாதிரி தலைக்கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அந்த சிம்பிள் இருந்ததுன்னா ஃபேமிலி பிளானிங், இந்தியாவுடைய ஃபேமிலி பிளானிங் சிம்பிள் தான் இது ஃபார் ஃபேமிலி வெல்ஃபேர். இட் இஸ் டிஸ்பிளேட் ப்ராமினென்ட்லி அட் ஆல் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த சிம்பிள் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்க்க முடியும், ப்ரைமரி ஹெல்த் கிளினிக்ஸில் பார்க்க முடியும், சின்ன வில்லேஜஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்க முடியும். அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டென்ஸ் குடும்ப நல இதில் வந்து இந்த இடத்துல இது நமக்கு இருக்கும். வேறு எனி ஹெல்ப் ஆர் அட்வைஸ் அபவுட் ஃபேமிலி பிளானிங் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ ஃபேமிலி பிளானிங்கை பற்றியோ இல்லை ஃபேமிலியோட வெல்ஃபேரை பற்றி ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா அந்த மாதிரியான இடங்களில் இந்த சிம்பிள் வந்து இருக்கும். த சிம்பிள் இஸ் டிஸ்பிளேட் அலாங் வித் த ஸ்லோகன் ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி. ஸோ இந்த சிம்பிளோடு சேர்ந்து ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படின்ற எழுத்துக்களும் அதில் இருக்கும். டெலோமியர்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏஜிங் கிளாக் இன் எவ்ரி செல். ஸோ ஒவ்வொரு செல்லிலும் டெலோமியர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், குரோமோசோமில் இருக்கும். அது வந்து நம்மளோட ஏஜிங்கை வந்து கொடுக்கும், வயசாகிற அந்த இதை வந்து கொடுக்கும். டெலோமியர்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் சீக்வென்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஃபவுண்ட் இன் தி குரோமோசோம். ஸோ குரோமோசோமில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸில் குரோமோசோமில் இது இருக்கும். ஆஸ் அ செல் டிவைட்ஸ் எவ்ரி டைம் தே பிகம் ஷார்ட்டர். ஸோ ஒவ்வொரு முறையும் செல் டிவைட் ஆகும்போது இது ரொம்ப சின்னதாக ஆகிக்கிட்டே இருக்கும். டெலோமியர்ஸ் கெட் டூ ஷார்ட் டு டூ தர் ஜாப் காசிங் ஆர் செல்ஸ் டு ஏஜ். ஸோ நம்ம செல்ஸை வந்து வயசான செல்லாக மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது வந்து டெலோமியர்ஸ்க்கு இருக்குது. அடுத்து சிக்கிள் செல் அனீமியா இஸ் அ காஸ்ட் பை தி மியூட்டேஷன் ஆஃப் தி சிங்கிள் ஜீன். ஸோ நம்ம குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு இதுக்கு இது பண்ணது இல்லைங்களா. ஸோ நம்ம கண், மூக்கு, வாய் எப்படிலாம் இருக்கணும், பல் எப்படி இருக்கணும், எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த ஜீன்ஸ் தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகுது, எக்ஸஸ் ஆகுது, இல்லை குறையுது. ஸோ அதுதான் மியூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அது நடக்கிறதுனால தான் இந்த சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது. ஆல்டர்னேஷன் இன் தி ஜீன் பிரிங்ஸ் அ சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் மாலிகுல்ஸ். ஸோ இந்த இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீமோக்ளோபினில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் பார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், ரவுண்டாக இருக்கக்கூடிய ஆர்பிசிஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி மெலிஸாக தின்னாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான உருவத்தை வந்து உருவாக்கிடுது. அந்த ஹீமோக்ளோம்ஸை அப்படி மாற்றிடுது. டியூ டு த சேஞ்ச் இன் தி ப்ரோட்டீன் மாலிக்யூல் த ரெட் பிளட் செல்ஸ் தட் கேரிஸ் த ஹீமோக்ளோபின் இஸ் சிக்கிள் ஷேப்டு. ஸோ இந்த மியூட்டேஷன் ஏற்படுறதுனால தான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆர்பிசி வந்து அப்படியே சிக்கிள் ஷேப்பில் வந்து மாறிடுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை காலுடைய தோற்றத்தை வந்து அது மாற்றிடுது நம்மளுடைய உடம்புல. Living fossils. These are living organisms that are similar in appearance to their fossilized distant ancestors and usually have no extant close features. So இந்த fossils அப்படின்றது என்னென்னா, அந்த நம்ம பெரிய பெரிய பாறைகள்லையோ பெரிய பெரிய மரங்களையோ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உயிரினம் வந்து இறந்துருக்கும், அதோடைய அச்சு வந்து அதில் அப்படியே இருக்கும், அதுதான் வந்து ஃபாசில் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபாசில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் வந்து இந்த லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம பழைய ஆன்செஸ்டர்ஸ், அதாவது ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய உருவத்தை வந்து இது காட்டுது. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு, எக்ஸ்டென்ட் ஆனக்கூடிய அந்த உயிரினத்துடைய தோற்றம் வந்து இதுங்களை காட்டும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கின்கோ பிலோபா. இந்த பிக்சரில் இருக்கிறதா கின்கோ பிலோபா அப்படிங்கிற ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா லிவிங் ஃபாசில்ஸ் தான். அடுத்து
திருவக்கரை ஃபாசில் உட் பார்க். ஸோ திருவக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபாசில் உட் பார்க்கே வந்து இருக்குது. அதாவது மரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த செடிகள் அனிமல்ஸுடைய உருவங்கள் வந்து அதில் அப்படியே ஃபாசில்ஸ் மாதிரி பதிஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. 2 million years ago, tree trunks that got buried along the river, in course of time the organic matter was replaced by silica and was fossilized. ஸோ 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆற்றுக்குள்ளே இதெல்லாம் வந்து புதைக்கப்பட்டுருச்சு. இந்த மரங்கள் செடிகொடிகள் எல்லாம் வந்து புதைக்கப்பட்டுச்சு. பல வருஷம் கழிச்சு அது என்னாச்சு, சிலிக்காவுடைய டெபாசிட்ஸ் அது மேலே விழவே இது ஃபாசிலைஸ்டாக மாறி போயிடுச்சு. த ரிட்டைன் தர் கலர் ஷேப் அண்ட் டெக்ஸ்சர் அண்ட் வாஸ் கன்வெர்டட் இன் டு சாலிட் ராக்ஸ். ஸோ இது அதோடைய கலர் அதோடைய ஷேப் எல்லாத்தையுமே அது அப்படியே பத்திரமா பார்த்துட்டு ஒரு பாறங்கள்லாம் இது வந்து மாறி போயிடுச்சு. தி annular rings, the texture, color of the layer nodes and every properties of the plants are still visible. ஸோ அந்த மரத்துடைய அந்த வயசு சொல்கிறதுக்கு உண்டான ஆங்குலர் ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் அப்படியே இருக்குது. அதோடைய கலர் அதோடைய தன்மை எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனால் கல்லாக மட்டும் மாறிட்டுருக்கு இது. ஸோ இது திருவக்கரை ஃபாசில் பார்க்கில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் போய் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. பூங்கா, தேசிய கல்மர பூங்கா அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். NASA is developing the Mars 2020 astrobiology to investigate an astrobiologically relevant ancient environment on Mars. ஸோ நாசா என்ன பிளான் பண்ணியிருக்கா, 2020 அங்கே பயாலஜிக்கல் உயிரினமெல்லாம் வந்து வாழ்கிறதுக்கு உண்டான இது வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இட்ஸ் சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கலி ப்ராசஸஸ் அண்ட் தி பாசிபிலிட்டி ஆஃப் பாஸ்ட் லைஃப் ஆன் மார்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் பயோ சிக்னேச்சர்ஸ் வித் இன் அசஸபிள் ஜியாலஜிக்கல் மேட்டர். ஸோ அங்கே ஏதாவது இருக்கா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா, பயோ லைஃப் அங்கே ஏதாவது இருக்கா அப்படிங்கிற உண்டான ஆராய்ச்சிகள் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்குது மார்ஸ் அப்படிங்கிற பிளானெட்டில். பிளாஸ்மிட் இஸ் அ ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ பிளாஸ்மிட்ன்றது ஒரு டிஎன்ஏ, அதுக்கு வந்து டபுள் லேயர்ஸ் இருக்கும். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் இருக்கும். எதுடைய சைட்டோபிளாசம், பாக்டீரியா செல்லுடைய சைட்டோபிளாசமில் இது இருக்குது. செப்பரேட்டட் ஃப்ரம் குரோமோசோமல் டிஎன்ஏ. ஸோ குரோமோசோம் டிஎன்ஏலேருந்து இது பிரிஞ்சு இருக்குது இந்த பிளாஸ்மிட் அப்படின்றது. இட் கேன் ரெப்ளிகேட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ அது தனக்குத்தானே ரெண்டா நாளாக பிரிஞ்சுக்கிறதுனால தன்மை வந்து இந்த பிளாஸ்மிட்ஸ்க்கு இருக்குது. Eli Lilly and Company, United States in 1979 first started commercial production of human insulin by using rDNA technology. ஸோ முதல்ல நம்ம மனுஷனுக்கு ஏற்றக்கூடிய அந்த இன்சுலின் வந்து தயாரித்தது பார்த்திங்கன்னா Eli Lilly and Company யூஎஸில் இருக்குது. 1979 அது rDNA டெக்னாலஜி வச்சு இதை வந்து உருவாக்கினாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO 1984 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, suggested the use of term drug dependence in place of drug addiction or drug abuse. drug abuse அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் drug addiction அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக drug dependence, ட்ரக்கை சார்ந்திருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க 1984 WHO. இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking அப்படின்னா இல்லீகலாக இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஹெராயின் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, கொண்டு வர்றது, இதை தான் வந்து illicit traffickingனு சொல்கிறோம். இல்லீகலாக வியாபாரம் செய்கிறது illicit trafficking. ஸோ இதை எதிர்த்து, அதாவது ட்ரக் அப்யூஸையும் illicit trafficking எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்டர்நேஷ்னல் டேவாக கொண்டாடுறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 26. அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நாள். நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் 1985. 1985 இந்த ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க. நார்கோட்டிக் ட்ரக்ஸை கொண்டு வரவங்க வந்து கைது பண்ணுறாங்க, செய்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வந்து தண்டனைக்கு உள்ளாக்குதுன்ற ஒரு சட்டத்தை வந்து 1985 கொண்டு வராங்க. அக்கார்டிங் டு WHO, ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ்: இஃப் த ஃபாஸ்டிங் blood glucose is greater than 140 milligrams இருந்தால், அதாவது ஃபாஸ்டிங் blood glucoseன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் குளுக்கோஸுடைய லெவல் வந்து 140 மில்லிகிராம்ஸோ இல்லைனா அதே அப்பப்போ எடுக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து 200 மில்லிகிராம்ஸ் இருந்தால், ஆர் மோர் தென் 2 occasions, இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, டயக்னோசிஸ் ஃபார் கன்ஃபார்மிங் டயபெட்டிஸ் இஸ் எசென்ஷியல். ஸோ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு WHO சொல்லியிருக்கு. HDL, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இல்லைனா குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். லோவர்ஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ இந்த HDL நம்மளுடைய உடம்புல இருக்குது அப்படின்னா, குட் கொலஸ்ட்ரால் நம்மளோட உடம்புல இருக்குது அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ் வந்து வரத்துக்கு கம்மியாக தான் வரும். ஆனால் அதுவே லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இருக்குது இல்லைனா பேட் கொலஸ்ட்ரால் நம்மளோட உடம்புல இருக்குது அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ் ஈஸியாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்.
டாக்டர் சுனிதா சாலமன் பைனியர்டுனா முதலாக அதான் பைனியர்ட் ஹெச்ஐவி ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட் இன் இந்தியா. ஸோ ஹெச்ஐவி ரிசர்ச்சும் ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா சாலமன். இந்த பிக்சரில் இருக்கிறவங்க தான் டாக்டர் சுனிதி சாலமன். She set up the first voluntary testing and counseling center. ஸோ ஃபஸ்ட்டு தானா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது, கவுன்சிலிங் சென்டர் கொடுக்குறது எல்லாமே வந்து இவங்க தான் செஞ்சாங்க இந்தியாவில். அண்ட் எய்ட்ஸ் ரிசர்ச் குரூப் இன் சென்னை டியூரிங் 80s. ஸோ 80களில் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ்க்கு உண்டான ரிசர்ச் குரூப் சென்னையில் அமைச்சதும் இவங்க தான். ஹர் டீம் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இந்தியா இன் 1985. ஸோ 1985ல் இவங்களுடைய டீம் தான் வந்து முதல்ல ஹெச்ஐவி பேஷண்ட்டை நம்ம இந்தியாவில் அடையாளம் கண்டது இவங்க தான். ஃபஸ்ட் இந்தியன் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இன் சென்னை. அதுவும் நம்ம இந்தியாலையும் ஹெச்ஐவி பேஷண்ட் எங்கே ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டாங்க இந்தியாவில்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் அடையாளம் கண்டாங்க. தென் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு பி எஸ்டாப்ளிஷ் இன் 1936 இன் உத்தரகாண்ட்ன்ற ஸ்டேட்டில் நேஷ்னல் பார்க் அமைச்சது ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் தான் ஃபஸ்ட்டு. எப்போனா 1936ல், ஈவன் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே இந்தியாவிலே அமைச்ச நேஷ்னல் பார்க், ஃபஸ்ட் நேஷ்னல் பார்க்கும் இது தான். There are 15 biosphere reserves in India. மொத்தமாக இந்த மாதிரி நேஷ்னல் பார்க் சான்ச்சுரிஸ்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது நம்மளோட இந்தியாவில். நில்கிரிஸ் இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நில்கிரிஸ் அப்படின்றது ஒன்று. ராதிகா ராமஸ்வாமி, அ நேட்டிவ் ஆஃப் வெங்கடாச்சலபுரம் வில்லேஜ், தேனி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரம் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த இந்த பிள்ளை ராதிகா ராமஸ்வாமி அப்படிங்கிற பிள்ளை ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ஸ்ட்ரைக் அன் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் ஆஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இந்தியாவுடைய முதல் பெண்மணி, வேர்ல்டில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக உருவான ஒரு பெண்மணி வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் இவங்க தான். இவங்களோட பேர் ராதிகா ராமசாமி. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அதில் நம்ம ராதிகா ராமஸ்வாமி த ஃபஸ்ட் இந்தியன் உமன். ஹர் பேஷன் இஸ் டுவர்ட்ஸ் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அவங்களுடைய பேஷன், அவங்களுக்கு ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பேர்ட்ஸ் தான் வந்து அவங்க ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க. த ஃபோட்டோ புக் ஆன் வைல்ட் லைஃப் டைட்டில்டு. ஸோ ஒரு ஃபோட்டோ புக், இவங்க எடுத்தக்கூடிய அந்த ஃபோட்டோ புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைட்டிலோட இருக்குது. அது என்னென்னா பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ். ஸோ இவங்க எடுத்தக்கூடிய அந்த ஃபோட்டோஸில் அந்த காடுகளில் வாழக்கூடிய அந்த அவங்க எடுத்த அந்த பிக்சர்ஸுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து போட்டிருக்காங்க. அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2014 நவம்பரில் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியா இஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சூமர் ஆஃப் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்ன்றது கச்சா எண்ணெய். அந்த க்ரூட் ஆயிலேருந்து தான் நம்ம பெட்ரோல், டீசல், கெரோசின், தார் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுப்போம் இல்லையா. ஸோ ரா மெட்டீரியல் மாதிரி அது. அந்த ரா மெட்டீரியலை கன்சியூம் பண்ணுறதுல, அதாவது யூஸ் பண்ணுறதுல, அதிகமாக பயன்படுத்துறதுல உலகத்திலே யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இடத்துல இருக்கோம். ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, அடுத்து சைனா இருக்காங்க, அடுத்து தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இந்தியா வந்து தேர்ட் க்ரூட் ஆயில் கன்சியூமர் வந்து நம்ம தான். A capacity of 100 liters solar heater can save up to 1500 units as of electricity per year. 100 லிட்டர் தண்ணியை வந்து சூடு பண்ணக்கூடிய அந்த சோலார் ஹீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு 1500 யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து இது நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். E-waste includes. E-waste அப்படின்றது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ், கம்ப்யூட்டர் திங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது இல்லைங்களா, அது டெலிகம்யூனிகேஷன் காம்பனன்ட்ஸ், இந்த மொபைல்ஸ், ஃபோன்ஸ் அந்த மாதிரி அந்த பொருட்கள். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்டேஜஸ். அண்ட் பயோமெடிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மெடிக்கல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஊசி, அந்த குளுக்கோஸ்லாம் ஏற்றுறது, அந்த மருந்து பாட்டில்ஸ், பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குங்களா, அது எல்லாமே வந்து பயோமெடிக்கல் காம்பனன்ட்ஸில் வந்து செய்கிறோம். இதெல்லாம் கூட வேஸ்ட்டில் தான் வருது. அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் மற்ற பொருட்களும் இருக்குது. ஸோ அதில் எத்தனை பர்சன்டேஜ்னும் கொடுத்துருக்காங்க. இது 1 வேர்ட்ஸில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக நமக்கு இருக்கக்கூடிய வேஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது, 66% இருக்குது. பயோமெடிக்கல் பார்த்து வச்சுக்கோங்க, 7% இருக்குது. ஸோ அது ரெண்டும் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. The world's largest and tallest wind turbine is situated in Hawaii. ஸோ உலகத்தினுடைய பெரிய உயரமான ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய விண்ட் டர்பைன், காற்றாடி சொல்லுவோம், அந்த விண்ட் டர்பைன் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவாயில் இருக்குது. 1 wind turbine can produce electricity for 300 homes. அந்த ஹவாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விண்ட் டர்பைன் 300 வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை வந்து உருவாக்கி கொடுக்குதாம்மா. தேங்க்யூ, டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோஷியலுக்கு உண்டான டு யூ நோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.